கொண்டு போயிட்டாங்க. வேறு எல்டிடி எல்லாம் இருந்தவர் அந்த எல்டிடி தான் கல்யாணம் கட்டுறேன். தான் கல்யாணம் கட்டுவாங்க. அப்போ எல்டிடி ஏரியாக்குள்ள இருக்கியாக்குள்ள பக்கத்து பிள்ளைகளும் எல்டிடி படியான தான் பண்ணிக்காம கல்யாணம் கட்ட போறோம். நான் சொல்ல அது ஒரு அப்பெல்லாம் அந்த எல்டிடி பொடியான கல்யாணம் கட்டுற அப்பெல்லாம் ஒரு இது மாதிரி ஒரு இயக்கத்துல இருந்து விலகு நாட்களை சேர்க்கிறாங்க. திருப்பி இயக்கத்துல இருந்து விலகி நாட்களை திருப்பி நாங்க சம்பளம் தானே 25,000 மாசம் துணைப்படைக்கு வாங்க இப்படி போறோம் வழிகாட்ட இப்படி இதுக்கெல்லாம் வாங்க சாமான் ஏத்தி போகணும் இப்படின்னு ஒருத்தர் தளபதி ஒரு ஆள் அதுல ஜீவரு அவர் ஜீவன் கூப்பிட்டு எடுக்கிறாரு. ஜீவனன் தான் கூப்பிட்டு எடுக்கிறாரு. சம்பளம் 25,000 சம்பளம் வாங்க இங்க என்ன செய்ய போறையில இருந்து அவங்க வீட்டாக்கள் இருக்கட்டும் வாங்க போவேன் இப்படின்னு எடுத்த போவோம். நிறைய ஆக்கள்ல சேர்த்து எடுத்துட்டு போன அவரையும் கூட்டி போகலான்னு உங்க அடிபட்ட செத்த வியலமண்டு தான் கூட்டிட்டு போகும். அவரையும் கூட்டிட்டு போகல ஹோல்ம் ரோட்டு 4ஆம் சந்தி என்ற ரோஸ் பண்ண கொலை நிறைய புள்ளைகள் அதை துண்டு துணியா தாமலும் முப்பரையும் கண்டேன் போய் தான் குடிச்சிட்டு வந்து சோறுலையா கறிலையாண்டு கேட்டு சண்டை குடிக்கிறானம்மா வாங்கோண்டா நீ நாங்க அங்க கிடக்குறதுல பிச்சு புராண்டி கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இவ சாப்பிடுறேன் நான் மணி தான் தானிடி பேர் தான் தாடி என்ன தோட்ட தாடி என்றாரு இவையும் கேட்கறான் தானி என்று கலட்டி கொடுத்தாச்சு. அதாலும் நீங்க 100 வருஷமா வாழணுமாமண்டா அவ சொல்றா அந்த ஒரு கடவுள் மாதிரி தன்னை வந்து பொறுப்படுத்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நேரம் கூட பட்டினி போடாம சாப்பாடு கொடுத்து கொண்டு போனேன். 2 பேரை பிடிச்சி ரோட்டால போன எங்களை கொண்டு போனவன். அதுக்கு பிறகு 4 பேரை கொண்டு வந்தா அந்த 4 பேரும் துப்புரா இல்லை. அதுல என்னோட கொண்டு போனவனை சுட்டு போட்டானுங்க. உங்களை கண்ணுக்கு முன்னுக்கு சுட்டு இந்த கண்ணுக்கு முன்னுக்கு சுட்டானுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இருந்த நாங்க வயலுக்கு இருந்து 8 பேர் நாங்க சகோதரங்கள் 8 பேர் சகோதரங்கள் நாங்க அதுல 2 ஆம்பளையும் 4 பொம்பளையிலும் இருந்து வாழ்ந்து கொண்டு இருந்தோம். இதுக்கு ஒரு வழி போயிட்டாங்க. வேறு எல்டிடி எல்லாம் இருந்தவர் அந்த எல்டிடி தான் கல்யாணம் கட்டுறேன். கல்யாணம் கட்டுவாங்க. எல்டிடி ஏரியாக்குள்ள இருக்கியாக்குள்ள பக்கத்து பிள்ளைகளும் எல்டிடி படியான தான் பண்ணிக்காம கல்யாணம் கட்ட போறோம். நான் சொல்ல அப்பெல்லாம் அந்த எல்டிடி பொடியான கல்யாணம் கட்டுற அப்பெல்லாம் ஒரு இது மாதிரி அண்டன்னு சொல்ல நீ எல்லாரும் பெருமை மாதிரி எல்டிடி பிள்ளைன்னு சொல்லக்குள்ள பெரிய இது மாதிரி எங்களுக்கு இருந்தது மதிப்பு மாதிரி இருக்கேன்னு சொல்லி சரி அவரை வாண்டு ஒன்றிருக்க போல கல்யாணம் கட்டியாச்சு. கட்டினா 2000 ஆண்டு ஒரு வந்தாரு விட்டு 2000 ஆண்டு ஒரு வீட்டு வந்தேன். வேற நீ அவங்க அம்மா அப்பாங்களாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. கல்யாணம்ன்ற மாதிரி முடியல எங்களுக்கு முடியல ஒண்ணமா இருந்தோம். அவர் எந்த ஊரு? அவர் சந்துவலி தான். அவரும் அம்மா அப்பா எல்லாம் வந்து போனேன். சரி பிரச்சனை தான் இதை இல்ல உள்ளதான கழிச்சாங்க வேணும் பார்த்துக்கொள்ள உள்ளே 2 கூட அம்மா போய்த்தாவும் இருந்து வந்து கொண்டு வந்தாரு. மரா இயக்கத்துல பேர் என்ன அவர் இயக்க பேரு கமலினி, இயக்க பேரு வீட்டு பேரு ராசமணி புலேந்திரன். 2 சொல்ல மரா இயக்கத்துல துணைப்படையாம சொல்லி கொஞ்சம் பேர் ஆக்கள் சேர்ந்து வந்தாங்க. இயக்கத்துல இருந்தவர் இயக்கத்துல இருந்து விலகு நாட்களை சேர்க்கிறாங்க. திருப்பி இயக்கத்துல இருந்து விலகி நாட்களை திருப்பி நாங்க சம்பளம் தானே 25,000 மாசம் துணைப்படைக்கு வாங்க இப்படி போறோம் வழிகாட்ட இப்படி இதுக்கெல்லாம் வாங்க சாமான் ஏத்தி போகணும் இப்படின்னு ஒருத்தர் போகணும் வழிகாட்ட வாங்கன்னு சொல்லி எடுக்க பார்த்தாங்க. தொழில் மில்ல ஒன்று மில்ல நீ சம்பளம் தானே மாசம் சம்பளம் வரும் நீ போறோம் அவங்களோட 2 பேர் வழிகிட்டாச்சு. எனக்கு விருப்பம் இல்லை போறதுக்கு. நான் சொன்னேன் இப்படி போடும் கூட வேலையை பாருங்க இது வழியை பார்த்து அங்க என்ன புறக்கலாம் தானே நான் போவாதும் கண்டு இல்லை. நிறைய பொடியனில் என்னோட வந்த பொடியனில் எல்லாரும் போறானுகள் நான் போறேன் நமக்கு கொண்டு நடக்காது. மாசம் சம்பளம் வரும் எடுத்து சாப்பிடுத்து நீங்க இருங்கேண்டா உழந்த வகுத்துல போனவர் வகுத்துல இதுக்கு 5 மாசம் சரியா சரி போறேன் விட்டாச்சு. போயா சம்பளமும் இல்லை போன ஆளும் இல்லை என்னண்டா நிறைய பிள்ளைகள் தளபதி ஒரு ஆள் அதுல ஜீவரு அவர் ஜீவன் கூப்பிட்டு எடுக்கிறாரு. ஜீவனன் தான் கூப்பிட்டு எடுக்கிறாரு. சம்பளம் 25,000 சம்பளம் வாங்க இங்க என்ன செய்ய போறையில இருந்து அவங்க வீட்டாக்கள் இருக்கட்டும் வாங்க போவேன் இப்படின்னு எடுத்த போவோம். நிறைய ஆக்கள்ல சேர்த்து எடுத்துட்டு போன அவரையும் கூட்டி போகலான்னு உங்க அடிபட்ட செத்த வியலமண்டு தான் கூட்டிட்டு போகல அவரையும் கூட்டிட்டு போகல ஹோல்ம் ரோட்டு 4ஆம் சந்தி என்ற ரோஸ் பண்ண கொலை
நிறைய புள்ளியல் அதை துண்டு துணியா தான் பெரிய கண்டேன். ஓ அதுல துண்டு துணியா தான் புறக்கி எடுத்து அங்க என்ன நடந்துன்றே சரி அவரு இருக்கு முழுசா அவரு வரும் இல்ல ஓ முழுசா இல்ல துண்டு துணியா தான் அதுல ஒரு 100-150 பேர் இருக்கும் புள்ளியல் நிறைய ஒன்றுமே தெரியாத புள்ளியல் எல்லாம் புது பொடியனையும் கூட்டி போனா இன்றைக்கு நான் கண்டான இயக்கத்தை போகாம இருந்தபடியா 4-5 புள்ளியலோட இருக்கிறோம். அதுவும் இல்லாம புள்ளியல் இதோட வைத்துகள் எங்களோட வயதுகார புள்ளியல் எல்லாம் அதுலயே போனா வாழாமையே வைத்துகள் வாழ்ந்த புள்ளியலை விட வாழ போற புள்ளியலையும் கூட சம்பளம் மண்டா கூட இயக்க மண்டா கூட அவங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி தூக்கணும் சுடணும்ன்ற ஆசை கொண்டு வந்தது அவங்களுக்கும் போய்த்தாங்க ஆசையிலே போனாக்களே போனா ஓ அதுல நிறைய பேர் போயிட்டாங்க. அம்புசி வன்னிக்கு போனாக்கள் கூட சொன்னாக்களே சரி தளபதியோட சரி தளபதி நீ அதுல இருந்து கிடந்த உஞ்சி ஊரான் முழுதி அழிச்சவன் தான் சாமி நீ அவனை பாக்க அறிக்கி பாப்பானா அவனு வேணுட்டு பாப்பானா சூட பிடிச்ச கூட போனாக்க எல்லாரும் சரி அவரோட போய்கொண்டிருக்க நீ இவ கஷ்டம் நீங்க குழந்தை கிடைச்சிது கிடைச்சோன்னு நீ அப்பாங்க பாக்குற அப்பாவுக்கு மேல கொல்லி வித்து தான் அப்பா சோறுங்களை வளர்த்து 2 சவரங்கள் எல்லாம் பாண்டுத்துகள் அவங்க எல்லாம் எழுதியாக்களை வாழையில பொடியன்களை வாண்டு அவங்க வாண்டு வைக்க எனக்கு மட்டும் நான் விதவையா இருந்து கொண்டிருக்கேன் இருந்து வாண்டா நீ வாண்டு நம்ம கஷ்டம் தானே நீ அப்பா எத்தனை நாளைக்கு தான் சோறு ஒரு அப்பாவுக்கும் வயசு வைத்து கஷ்டம்டா நீ இப்படி ஒரு வாழ்க்கை கொண்டு வந்து நீ வேற 6 வயசு முடிஞ்சு வேற வாழக்குள்ள வேற வாண்டு நான் 2வது கல்யாணமாக வேற வாண்டு 2 ஆங்குளம் தருகி அவங்க சின்ன ஆக்கள் அவங்க உலகிய வர அவங்க இத்தனை வருஷமாகுது அறியா படிச்சு கொண்டு இருக்கிறாங்க 2 பேரும் கஷ்டமா தான் சரியான கஷ்டம். இந்த நிலைமையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க போல இவ இப்படி உண்டு நான் இப்படி விரும்பிக்கணுமா கட்டி நான் அவரை தான் கட்டுறேன் எனக்கு வேற மாப்பிள்ள போனான்னு சொல்ல நீ விட்டாச்சு அதே மாதிரியே அவரும் பிரச்சனை இல்லாம வந்திருந்து ஓட்டு பூனமாய் வாரன்ற பழமொழி மாதிரி உண்மையா நடந்தே வைத்து இருந்து ஓட்டு பூனமாய் வந்திருந்தா அங்க வாதா ஆடா பாடா பால் எடுக்கிறதும் பொல் எடுக்கிறதும் அங்க எடுக்கிறதும் இங்க எடுக்கிறதும் இப்படியா இருந்தா எங்கட ஆள் வயசு நாள் தான் நான் அவர் குடிக்கிறல பெருசா அவர் குடிச்சுட்டு பெரிய கம்பு எடுக்கிற பொல் எடுக்கிறார் நீ நம்ம நாளுக்கு அது ஒத்து பொருளை நாங்க நீ அவங்கள விட்டு போட்டு ஊரோட விட்டுட்டு நாங்க நீ காட்டுல கொலையபடி போய் கிடப்போம் தொழிற்செய்வோம் எடுத்தா என்ன ஹோல் எடுத்து கத்துவாகும் ஒன்றும் இல்லாம அவிடுத்து போய் தான் குடிச்சிட்டு வந்து சோறுலையா கறிலையாண்டு கேட்டு சண்டை குடிக்கிறான் நம்ம வாங்க வேண்டாம் நீ நாங்க அங்க கிடக்குறதுல பிச்சு குறாண்டி கொண்டு உங்களுக்கு கொடுக்குறேன் இவன் சாப்பிடுறேன் நாங்க வராண்டா இவன் இல்லை இவர் போயிடுவாரு மாமி அவங்க வாராங்கண்டா அவருக்கு தெரிஞ்சு போயிரு போய் சொல்லிப்பாவும் அம்மா அங்க வாராங்கண்டா நீ வேறு போற அவங்கள்ட்ட அவங்களோட அம்மா அப்பாட்டா போற சிட்டாண்டிக்கு போற நீ நாங்க போனது போறோம் சக்கல உரையோட வாரேன் வந்து நீ போய் சண்டை குடிக்கிற சண்டை பிடிச்சிட்டு இருந்தா கடைசியா தோரண்டு வண்டி கொடுத்துருந்தவர் அண்ணன் 18,000 ரூபாய் தோரண்டு மாப்பிள்ளை நாங்க வண்டி கொடுத்தோம் உம்மா வண்டி கொடுத்ததெல்லாம் கலட்டி கொடு இது மாதிரி உழைச்சி கொடுக்குற ஆளு மாதிரி சொன்னாட்டு வந்தோடனே உம்மோட எல்லாம் கலட்டி கொடு நீ வேண்டதை கலட்டி தந்தா நாங்க கொண்டு வச்சு திரிக்கிறோம் வேண்டி கொடுத்து போட்டு 2-3 நாளே ஆளு 2 சோட்டு தாடி என்றாரு எல்லாத்தையும் கலட்டி கொடுத்தாச்சு தோடு அது தானே கண்டு வண்டி கொடுத்தாரு நான் வண்டி தான் தாண்டி உம்மா பேர் தான் தாடி 2 சோட்ட தாடி என்றாரு இவையும் கேக்குறான் தானி என்று கலட்டி கொடுத்தாச்சு அதோட போனவன் பிள்ளைக்கு 1 வயசுல இன்னமே திரும்பி பார்க்கவே இல்லை அந்த ஊரை எங்க இருக்கிறானோ செத்து தானே என்ன தெரியும் நாங்க கண்மணிக்கத்தல காணையும் இல்லை நான்ட்ட மாளாரு கண்மணிக்கத்தல காணையும் இல்லை அவ பார்த்தா கேட்டா நீ அப்பாவுக்கும் வயசு வைத்து எத்தனை நாளைக்கு அப்பா உலகி தராண்டு ஓடும் தான் வேலைக்கு போறான் அவன்ட்டு அவங்களோட அத்தையோட போய் வேலைக்கு சேர்ந்தாவும் வேலையை சேர்ந்து 17,000-18,000 வரும் சம்பளம் லீவ் எடுத்தா 15 லீவ் எடுக்க 15,000 சம்பளம் வரும் அதை சீட்டு கட்டி உண்டு வாராவே இடைக்குள்ள எடுக்கிற மகளுக்கு சில பள்ளி ஸ்கூல் டீச்சர் சம்பளம் கட்டணும் உடுப்பு காசு டீச்சர் காசு எல்லாம் கொடுத்து கொண்டு வச்சு கஷ்ட நிலைமையில வாண்டு கொண்டு இருக்கிறேன் நாங்க கிடைச்சது அவங்க பொம்பளை பிள்ளை கிடைச்சது எனக்கு பொம்பளை பிள்ளைன்றது நானும் கஷ்டத்துல இருந்து வாண்டு கொண்டு என்ன இந்த கதையாண்ட மகளுக்கு மந்திரிக்கு அவைக்கும் பொம்பளை விட்டுட்டு போயிட்டாரு சரி எனக்கும் கஷ்டம் தான் என் பிள்ளைக்கு அதே கஷ்டம் தான் கஷ்டமா தான் வாண்டு கொண்டு இருக்கிறேன் நான் கண்டை இப்ப இவரு உங்களோட சண்டை பயிற்சி இல்லாம நல்ல சண்டை பிரச்சனை இல்லாம இருக்காரு நல்ல கடவுள் 2 வயசு நான் போயிட்ட ஆளுக்கு ஆனா உழைக்கிற முழுவதும் நம்மட கையில வரும் அதை வச்சு இந்த உங்களை பார்த்து பரவச்சு கொண்டு நான் இருக்கிறேன் கொண்டாலையும் குறவில்லை ஆனா கரண்ட் வசதி கிணறு கட்டத்தான் வசதி இல்லை அண்டையாரு சாப்பிடுற அளவுக்கு சாப்பிடுற கடன் இல்லாம சோறாவது நடத்துறாரு அதை பெருமைப்படணும்
என்ன நாம செத்து கெட்டு போனாலும் அவர் 100 வயதுக்கு இருக்கணும் அன்றைக்கு ஆண்டவர் கேட்டு கொண்டிருக்கிறேன். இப்ப 2வது தரம் முடிச்சா 2வது தரம் முடிச்சாள். இவரை விட தரமான எல்லாம் தரி அவரை கல்யாணம் கட்டினான். அவர் இப்படியான இதெல்லாம் கிடைக்கவே இல்லை நமக்கு. இல்லாடி கொஞ்சம் காலம் அவரை இருந்திருந்தா உழைச்சி வீடு வாசலாவது கட்டிட்டு அவருக்கு வயசு தானே, எனக்கும் வயது அவருக்கும் வயது. இந்த வயது வார நேரங்கள் வீடு வாசலாவது கட்டிட்டு இருந்தா. இருந்தாலும் இவர அன்பு இவர உழைப்பு இந்த அளவுக்கு இருந்திருப்பாரான்னு சொல்ல தெரியாது. ஆனா இவரு நல்லபடியா பாக்குற எல்லாம் செய்யற கறி குழி சோறு எதுவும் ஒரு கஷ்டம் இல்லாம சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா வீடு வாசல் தான் இல்லை. இந்த நிலைமையில இதை தவிர வேறொன்று இப்ப நம்மள மாதிரி நிலைமையில இருக்கிற ஆக்கள் இதை தவிர வேறொன்றுமே எதிர்பார்க்கல. அவற்றை இருந்து இப்ப நம்மள இந்த பிள்ளையும் உங்களையும் சின்ன பாரம் எடுத்து இன்றைக்கு கஷ்டமா உழைச்சி தந்து இன்றைக்கு வரையும் உங்களை ஒரு பட்டினி இல்லாம இன்றைக்கும் பாக்குறாரு. அவரை பெருமைப்படணும். அவரை பெருமைப்படணும். அதனால இந்த பிள்ளையும் சேர்த்து தான் பாக்குறாரு. பிள்ளைய தாய் எல்லாம் சேர்த்து தான் பாக்குறாரு. என்னையும் பார்த்து 2 மக்கள், மூத்த மகள் பேத்தி 3 பேரையும் அவர் தான் பாக்குறாரு. அவருக்கு தான் கடவுள் நன்றி சொல்லணும். நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க இப்ப அவரு வந்தா நீங்க சேருவீங்களா? அவரு இப்ப உங்களோட வீட்டுக்கு போனால் வந்தா நீங்க சேருவீங்களா? இல்ல, என்ன பிள்ளைக்கு 1 வயசுல விட்டுட்டு போனதுன்னா பிள்ளைக்கு 5 வயசு ஆகியும் போயிட்டு இந்த 4 வருஷத்துக்கும் பிள்ளைய பார்க்க வந்ததும் இல்லை. பிள்ளைக்கு எந்த உதவியும் அவர் செய்யல. விட்டு திரும்ப வந்தது பிரயோசனம் இல்லை. நீங்க அவர் வருவார்ன்ற நம்பிக்கையில இதுவரைக்கும் நாங்க அவரை காணையும் இல்லை. அவரு எங்களை காணையும் இல்லை. அவர் எங்க இருக்காருன்னு கூட தெரியாது. நீங்க அவரோட வாழ்ந்த வாழ்க்கையை விட அவரோட இப்ப துன்பப்பட்டு அடிச்சு வெட்டி குத்தி இறைஞ்சதை விட இப்போ உனக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி உணர்றியா? அவன் விட்டுட்டு போன ஒரு நிம்மதியான ஒரு இப்ப நமக்கு நிம்மதியா உழைச்சி நிம்மதியா சாப்பிடுற மாதிரி உணர்றியல? அவரோட இருந்த துன்பத்தை விட இப்ப நான் தனியா இருக்கிறது நல்ல பிள்ளையோட அம்மா அப்பாவோட சகோதரத்தோட நான் இருக்கேன். கஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்ல. கஷ்டம்தான் இருந்தாலும் துன்பம் இல்லாத வாழ்க்கை. ஒரு குடிகாரனை கல்யாணம் கட்டி ஒரு அடிகுடிக்காரனை கல்யாணம் கட்டி எனக்கா வாழ்ந்த அந்த கஷ்டத்தை விட இப்ப அவைக்கு சுதந்திரம் பிரச்சனை இல்லை. உங்களோட எதிர்காலம் நீங்க இப்ப இந்த பிள்ளைய என்ன உங்களோட எதிர்காலம் உங்களோட இனி நான் என்ன செய்ய வேணும், இனி என்ன செய்யணும்? உங்களோட எதிர்காலம் என்னத்தை பற்றி? பிள்ளைதான் என்ன வாழ்க்கையும் பிள்ளைய படிப்பிக்கணும் அப்படியா? புள்ளதான் எல்லாமே. பிள்ளைய பார்த்துட்டு இருந்தாலே போதும். நமக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை பிள்ளைக்கு வர எனக்கு வந்த நிலைமை இந்த பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. அதுதான் கடவுள்கிட்ட நான் வேண்டிக் கொள்றேன். அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நீங்க படிப்பிக்கணும். விளங்குதா? இப்ப நம்ம பட்ட வேதனை கஷ்டங்கள் நம்மட பிள்ளை படக்கூடாதுன்னு சொன்னா உங்களோட பிள்ளைய நீங்க படிப்பிக்கணும் இல்லையா? நான் படிப்பிக்கிறேன். நேசரி போறாவு 5 வயசு வரைக்கும் அவருக்கு நிம்மதி. அவருக்குதான் எனக்கு நிம்மதி. அவைய சந்தோஷமா இருந்தாலே போதும். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னண்டா இப்ப நான் இந்த அக்காவோட கதைச்சதுல உங்களை பற்றி கதைக்குள்ள அவட கண் கலங்கிது. நான் பார்த்தேன், எனக்கும் கலங்குது, அவைக்கும் அந்த உங்களை பற்றி கதைக்குள்ள கலங்கி வந்தது. என்னன்னு சொன்னா அப்படி ஒரு கடவுள் நீங்க அவைக்கு என்ன நடந்தாலும் நீங்க 100 வருஷமா வாழணுமாமன்ற அவ சொல்றா. அந்த அளவு ஒரு கடவுள் மாதிரி தன்னை வந்து பொறுப்படுத்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு நேரம் கூட பட்டினி போடாம சாப்பாடு கொடுத்து கொண்டு அவட பிள்ளையும் பொறுப்படுத்து. அதுக்கு ஒரு 2 பிள்ளைகள் ஒரு நேரம் கூட சாப்பாடு இல்லாம போடாம நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க கடவுள் மாதிரி சொல்லி கண் கலைக்க சொன்னா நீங்க என்ன சொல்லுவாரு? நம்மள எந்த அளவுக்கு உழைச்சி கொடுக்கலும் அந்த உழைச்சி கொடுக்குறாம உழைக்கிற அளவுக்கு வந்து இப்ப உழைக்கிற அளவா போயிட்டுது. இனி என்ன செய்யறோம்? இப்ப வேலைக்கும் கூப்பிடறான்னு இல்லை. நம்மள மற்ற வேலையை கூப்பிட்டாலும் இந்த கால் உண்டு இல்லாதால வேலை செய்யலாது. அதுக்காக தான் தோட்டத்துகளில் வைத்து நிக்கிறோம். அதுக்கு ஒழுங்கான சம்பளம் தரான்னு இல்லை. கஷ்டம் இல்லையா? என்ன செய்வோம்? இந்த இந்த வீடு உண்டு கிடைச்சிட்டா அந்த பிள்ளைகள் நிம்மதியா இருக்கிறது. கரண்ட் வசதி இல்லை. இவங்க படிக்கிறார்களுக்கு லைட் இல்லை. அதனால கடும் சிக்கல்லாம் கிடந்து அனுபவிக்கிறோம். என்ன செய்யற ஆறுகிட்ட கேட்கிறேன். உங்களுக்கு கால் உடைஞ்சன்னு சொன்னீங்க. காலில் என்ன நடந்து எப்படி உடைஞ்சது? இந்த ஆமி எங்களை கொண்டு போனேன் 2 பேரை பிடிச்சி. 2 பேர் ரோட்டால எங்களை கொண்டு போனவன். அதுக்கு பிறகு 4 பேரை கொண்டு வந்தா அந்த 4 பேரும் துப்புரா இல்லை.
அதுல என்னோட கொண்டு போன சுட்டு போட்டாங்க. உங்களை கண்ணுக்கு முன்னுக்கு சுட்டு ஓ இந்த கண்ணுக்கு முன்னு சுட்டாங்க. என்ன பிடிச்சி தள்ளி விட ஒரு கால் இப்படி மடங்குபட்டு ஒரு கால் வரம்புக்கு மேலே அப்படி கத்தி போடலாம் கிடந்தான். கிடக்க மற்றவன் சிங்களாமி உதையெல்லாம் எனக்கு அந்த வரம்புல கிடந்த கால் அப்படியே இந்த பக்கம் உடைஞ்சிட்டு. உடைஞ்சா என்னால் ஒன்றும் செஞ்சுக்கல. பிறகு இவனுலாம் அந்த இயக்கத்துக்கு பயத்தில் அந்த சுட்டவனுக்கிட்ட ஓடியும் அவன் ஓடிட்டான். சவத்தையும் கொண்டு வரல சுட்டு போட்டு அவனு ஓடித்தானுங்க. பிறகு நான் அது நம்மளோட காலம்பலத்தையும் அம்மா அப்பன் செய்த ஊசாவல்னு தெரியல. அப்போ நான் அவர்கிட்ட கிடந்து பார்த்தேன் போறானுகள். நான் மெல்ல மெல்ல வழி கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தேன். மாடு தேடி ஒரு ஆள் வந்தார். அவர் என்ன கண்டு கூப்பிட்டேன். அவரை கூப்பிட்டு அவர் அம்மந்து என்ன கை வந்ததுல கொஞ்சம் தூரம் கொண்டு வந்து சைக்கிள் அவர்கிட்ட வாடி சைக்கிள் எடுத்து என்னை ஏற்றி கொண்டு கிரானில் விட்டார். விட ஒரு வைத்தியர்கிட்ட வீட்டை கொண்டு போய் அந்த வைத்தியர் இந்த இப்போ இருக்காரு. அவர் தான் மருந்து செஞ்சவர். அந்த காலை அவர் மடக்கி எனக்கு அந்த வைத்தியத்தை செய்யலை. அதில் வச்சு இந்த கால் முடங்கி நான் கிடந்தது. ஒரு கூட்டாளி பொடி என்ன வயது உள்ள வந்து அவனுக்கு அவன் தகப்பரு வைத்தியர். அதுல வச்சு அவனுக்கு கொஞ்சம் அந்த விளக்கம் தெரியும் பிள்ளைக்கு அவன் தான் அந்த காலை மடக்கிது. மடக்கிட்ட உங்களுக்கு அடிச்சு இந்த கால் முறிஞ்சவரோ அவனை சுட்டவன் உங்களை சுட வரலையா அல்லது எப்படி? சுட வரல. அவனை சுட்டவனால் ஒரு பாட்டி என்ன கொண்டு போன பாட்டி அங்க வெடிக்க அவன் ஓடித்தான். எனக்கு உதச்சியோட என்ன கால் உடைஞ்சுதான் அவனுக்கு என்ன அவனை கவனிக்கல ஓடித்தானுங்கள். பிறகு நான் மெல்ல 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 வழி ஈடுபட்டு வந்து ஒரு ஆள் வேற கூப்பிட்டு அவரும் என்ன காணல. அவரு பெரும்பாலும் மாட்டை தான் பார்த்து வந்தார். கூப்பிடத்தான் வந்தார். வந்தோன்னு இப்படின்ற மாதிரி அவர் என்ன கைப்பந்தில் கொண்டு வந்தார். அவர் வாடியை சைக்கிள் எடுத்தா ஏற்றி கொண்டு விட்டாரு. கிராந்துறையால் வரக்குள்ள கிரானில் இருந்த ஆமி என்ன நடந்துட்டு கேட்டான்னு இப்படி தான் இல்லை. சரி ஆளு இறக்க நடக்க மாட்டாரு. சைக்கிளை வச்சு தள்ளி தான் என்ன கொண்டு வந்தேன். சிலாமி மனிதாபத்தோட அவன் கொண்டு என்ன வீட்டை விட்டு அவன் போயிட்டான். போனது பிறகு நான் நொண்டி போய் இந்த வைத்தியர்கிட்ட போய் காட்டினோடனே அவர் இனி அதுக்கு மருந்து செய்தாரு. அவர் அந்த சரியான நடந்த சம்பவம் அந்த சுட்டது 92ஆம் ஆண்டு. அவர் செத்த பொடியன் எங்கத்தியா? அவன் சந்தொலி பொடியன். அவன் 6 மாதம் எனக்கு தெரியா. சந்தொலி பொடியன். அவன் இங்க ஏற்கனவே கொண்டு வந்தவன். அவனை பிடிச்சிட்டு வரக்குள்ள என்ன கண்டவன். நானும் குடிமல்ல இருந்தேன். நான் மாடு தேடித்தான் ஏதோ மாட்டுக்கோ இதுதான் போய் வரக்கா என்ன கண்டவன். கண்டோன்னே என்னையும் கூப்பிட்டான். நான் போக என்னையும் பிடிச்சித்தான் போனாலும் அவனை முன்னுக்கே கொண்டு வந்தவனால் அவன் அப்பா கொஞ்சம் இயக்கத்துல சப்போர்ட். இனி அந்த இதுல வச்சு நீ அவன் என்ன உளறினாரியா அவன் அண்ணன் இயக்கம் அதுக்கு அவனை சுட்டு போட்டார்கள். எனக்கு சுடல்ல என்ன கொண்டு போன பாட்டி சுடல்ல அடிச்சு தான் கொண்டு போனவர்கள். கொண்டு போய் தள்ளி விட நான் கொண்டு வரம்புல விழுந்த ஒரு கால் கீழே ஒரு கால் வரம்புக்கு மேலே. அதான் இது உடைய வந்து இல்லாட்டி உடைஞ்சிரியாது தண்ணி வெட்டுறது. அப்ப நான் கொண்டு விட ஒரு கால் வரம்புல ஒரு கால் கீழே விழுந்தது. வரம்புல விழுந்த காலுக்கு இப்ப நீங்க உங்களுக்கு நான் பார்த்த அளவுல உங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, டொய்லெட் இல்லை, கிணறு இல்லை, டொய்லெட் இல்லை, வீடு இல்லை, கரண்ட் இல்லை. இப்ப மழை பெய்யுது. மட்டக்களப்புல இன்றைக்கு மழை தூருது. உழவு பக்கைக்கு போறவு இப்ப அந்த வெயிலோட சேர்த்து மழையும் சாடையா தூவி கொண்டிருக்குது. இப்ப சொல்லுங்க கமராமேன் குடை வச்சு பிடிச்சிதான் வீடியோ எடுத்து கொண்டிருக்காரு. இப்ப சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவை? இப்ப எனக்கு கிணறு வேணும் கட்டாயம். முதலாவது கிணறு வேணும், 2வது டொய்லெட் வேணும், 3வது வீடு வேணும். எனக்கு கரண்ட்டும் இல்லை எனக்கு. எனவே இவ சொன்னதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீல் கேட்டிருப்பீல். நாங்க இப்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தரப்போறோம். இப்ப என்னன்னு சொன்னா எங்கட கைவசம் இருக்கின்ற ஒரு கிணறு உங்களுக்கு தருவோம் என்று வைக்கிறோம். சந்தோஷமா? சந்தோஷமான கிணறு சந்தோஷம். அதே போல எனக்கு டொய்லெட்டும் ஒரு வீடும் தாங்க தகையோட உங்களை கேட்டுக்கொள்றோம். என்னண்டா கனடாவில் இருக்கிற நிரோச்சில் 23வது பிறந்த நாள் எதிர்வருகின்ற 5ஆம் மாதம் 8ஆம் தேதி எதிர்வருகின்ற 5ஆம் மாதம் 8ஆம் தேதி நிரோச்சில பிறந்த நாள். அந்த நிரோச்சில பிறந்த நாள் பரிசாக நிரோஜ் எங்களுக்கு ஏற்கனவே 18 வயதில் ஒரு கிணறு கட்டி தந்தவர் 18வது பிறந்த நாளைக்கு. இன்றைக்கு எதிர்வருகின்ற 8ஆம் தேதி 5ஆம் மாதம் 8ஆம் தேதி 23வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு. அதுக்கும் ஒரு கிணறு தந்திருக்காரு. அந்த கிணறு உங்களுக்கு தான் நாங்கள் தரப்போகிறோம். அவருக்கு என்ன சொல்ல வாரீங்க அந்த பொடியனுக்கு? அவருக்கு 100 காலம் 100 வயசு வாழணும். மிகவும் நன்றியோட சொல்றோம் ஐயா, மனசார சொல்றோம். மிகவும் நன்றி ஐயா. தண்ணி தந்ததுக்கு எனக்கு முதலாவது விஷயம் நன்றி தான். கோடி புண்ணியம் கிடைக்கும் ஐயாவோ. தண்ணி தந்ததுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பிக்கு. தண்ணி தந்ததுக்கும் நன்றி ஐயா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்க சொல்லுங்க அந்த பொடியனுக்கு. நன்றி மகன், உங்களை இந்த கிணறு சந்ததுக்கு மிகவும் நன்றி. நீங்க நீடுவழி காலம் வாழணும் வந்து நாங்க இன்றைக்கு மகிழ்ச்சியோட இருக்கிறோம். இந்த தண்ணி தந்ததுக்காக சந்தோஷத்துல இருக்கிறோம். என்னண்டா அப்ப நீங்க வெளிநாட்டுல இருக்கிற நீங்க வந்து எவ்வளவுதான் லட்சக்கணக்கில் நீங்க செலவழிச்சு ஒரு பர்த்டேக்கு அங்க இருக்கிறார்களுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அல்லது நீங்க என்னதான் பார்ட்டி வச்சாலும் இப்படியான ஏழைகள் கஷ்டப்பட்டதுன்ற வாழ்த்துக்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எனவே இந்த நேரத்தில் நானும் சந்தோஷப்படுறேன். நானும் நிரோச்சிக்கு இன்றைய நாள் இனிய முந்தைய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை நிரோச்சிக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. கொஞ்ச நாளில் நானும் 8ஆம் தேதி பிறந்தாள் தான். 8ஆம் தேதி தான் பிறந்தான். தம்பிக்கு மிகவும் நல்ல கோடி புண்ணியம் கிடைக்கிறதுக்கு நாங்க கடவுளை வணங்குகிறோம். ஓகே. குளிர் ஒன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே யானைக்கு தட்டி போட்டு தண்ணி குடிச்சாக்கு காட்டுல நன்றி வந்து மோதகலம் ஐயா. எப்படியா உண்மை ஒரு சந்தோஷமான விஷயம்தான். நிரோஜிக்கு இந்த நேரத்தில் நான் நிரோஜிர அம்மாவுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். லண்டனை சேர்ந்த இந்த நேரத்தில் நாங்கள் உண்மையிலேயே நிரோஜிக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். லண்டனை சேர்ந்த சந்திரகுமார் நிரோஜ் அவர்களின் 23வது பிறந்த தினத்தை முன்னிட்டு 8/5/2004 அன்று இக்கிணறு வழங்கப்பட்டது. இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நிரோச்சிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். ரைட், சொல்லுங்க. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? ஓ சந்தோஷம், நல்ல சந்தோஷம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயாவுக்கும். ரைட் ஐயா, சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா பிறந்த நாள் வாழ்த்து. எங்களுக்கு கரண்ட் எடுத்து நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், இதே மாதிரி எங்களுக்கு ஒரு வீடும் இந்த கரண்ட் விஷயத்தையும் தந்துருங்க ஐயா. குசி போய் கஷ்டப்படு இந்த புள்ள விட்டி. எனக்கும் காலையில் இல்லாத ஐயா, காலம் உண்டு இல்லாத நான். ஏதோ உங்களோட மனம் கடவுளுக்கு 2வது. நன்றி. அவங்க பார்ப்பாங்க, அவங்க வந்து இந்த கழுதாவில் ஆக்கட்டான். ரோஜ் பூரணமான சந்தோஷம். நல்லதொரு குடும்பத்துக்கு, கஷ்டப்பட்ட குடும்பத்துக்கு இந்த கிணறை கொடுத்துருக்கீங்க. எனவே உங்களுக்கு கோடி புண்ணியம். நன்றி.